வணக்கம். புறத்தால் ஏற்படும் பார்வைக்கும் தோற்றத்துக்கும் எண்ணத்துக்கும் மனது துணை புரிகிறது. பின்பு அதை மறுக்கிறது, மாயையை மறுக்கிறது. இப்போ இரவில் ஒருவர் கடந்து செல்கிறார். கடந்து செல்லும்போது ஒரு இடத்துல வயக்காடோ ரோட்டு ஓரத்தில் அந்த கல்திஷ்டிக்காக பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பொம்மையை பார்த்து உருவம் நிற்குங்கிறது பார்வையினால் எண்ணப்படுகிறது. உருவந்தான் நிற்கிறதுன்னு பயத்தை உண்டாக்கிறது. உருவத் தோற்றத்தையே ஏற்படுத்துகிறது. அந்த மாயை போக்கில் தோற்றத்தை ஏற்படுத்தி மனதையும் ஏற்க வைக்கிறது. ஆமாம், தோற்றம்தான் அப்படிங்கிற மனதும் ஒப்புதல் படுகிறது. பின்புதான் தெரிகிறது, மனது திருப்பி அந்த மாயத் தோட்டத்தில் இருந்து கொஞ்சம் யோசித்து செயல்படும் போது அது பொம்மைதான் என்கிற நிலையே அந்த மனதை ஏற்று மாயையை மறுக்கிறது. இது பொம்மைதான் அப்படிங்கிற நிலையில் அப்புறம்தான் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் துணை போகிறது மனது. அதே நிலையில் ஒரு பனையை வெட்டியோ அல்லது பட்டு போயோ ஓரங்களில் நிற்கும் போது இறைவில் அது கருப்பாக தெரியும். ஏதோ பூதமிக்குங்கிறது பார்வையில் எண்ணத்தை பட வைக்கிறது. மனதும் அதோடு சேர்ந்து மாயை இறங்கிறது. பின்பு உணர்கிறது அது பனைமரம் என்று. பனைமரத்தின் குட்டி, சின்ன குட்டி அந்த பனைமரத்தினுடைய நிலையில் சாய்ந்து நிற்கிறது. பட்டு போய் அப்படிங்கிறத உணர்ந்த பின்பு தான் அதை ஏற்கிறது. ஆனால் மனது என்பது அந்த புற தோற்றத்துக்கும் எண்ணத்துக்கும் ஒரு கணம் துணை செல்கிறது, ஏற்கிறது. பின்புதான் அது மாயை தோற்றம் என்பதை அறிந்து மறுக்கிறது. ஆனால் மனது ஏற்கும், மறுக்கும். பின்பு அதை அந்த மறுத்த பின் உறுதிப்படுத்திடும். அப்புறம் உறுதிப்படுத்தும் போது அந்த இடத்துல பயங்கிறது இருக்காது. மனது உறுதிப்படுத்திடும். ஒன்று இல்லை அப்படிங்கிறது மனதை உறுதிப்படுத்தும் போது பயமில்லை. ஆனால் தோற்றத்திலேயே எண்ணப்படுது, மனதை ஏற்கிறது. ஆனால் உணரப்படும் போது மனது மறுக்கிறது. இதுதான் புறத்திலையும் எண்ணத்திலையும் மனதிலும் ஏற்படக்கூடிய நிகழ்வு.